பிஸ்னஸ் லோன் சீக்ரெட் விச் பேங்க் டோன்ட் டெல் டு யூ. ஆக்சுவலி இங்க நிறைய பேர் பிஸ்னஸ் லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ நோ அபவுட் யுவர் பிஸ்னஸ், ஹவு மச் யூ ப்ரிப்பேர். லெட் சி சம் சீக்ரெட். இந்த சீக்ரெட்ஸ்லாம் பேங்க் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, பட் எவ்ரி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் ஷுட் நோ. ஃபர்ஸ்ட் ஒரு மித்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்கணும்னா ஒரு கொலாட்ரலோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியோ மஸ்ட்னு எல்லாரும் நினைக்கிறோம். அது மஸ்ட்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் முத்ரா லோன். முத்ரா லோன்ல சிஜிடி எம்எஸ்சி ஸ்கீம் கீழே நம்ம எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லாம வெறும் நம்மளோட பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டேர்ன் ஓவர் வச்சு பிசினஸ் லோன் வாங்க முடியும். ஈவன் இந்த பிரைவேட் பேங்க் என்பிஎஃப்சிலாம் கூட நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் நம்மளோட கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா செக்யூரிட்டியே இல்லாம லோன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்கணும்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்றது மஸ்ட் எல்லாம் கிடையாது. பிஸ்னஸ் லோன்ல இருக்க டிஃப்ரென்சஸ்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேர்ம் லோன். டேர்ம் லோன்றது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இதுல இருந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை வந்து நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, இல்ல ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, இல்ல புதுசா ஒரு மிஷின் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது ஒரு பிஸ்னஸோட டெய்லி யூஸ்க்கான எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது. அதாவது நீங்க ஒரு ரா மெட்டீரியல்ஸ்க்கு பே பண்ணணும், சப்ளையருக்கு பே பண்ணணும், ஸ்டாஃப்ஸ்க்கு அமௌண்ட் பே பண்ணணும்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இதுக்கு கரெக்டா இருக்கும். தேர்ட் ஒன் வந்து ஓவர் டிராஃப்ட். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஒரு லிமிட் கொடுப்பாங்க. நமக்கு தேவைப்படுற அமௌண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணா போதும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பிஸ்னஸ் பிளான் அண்ட் கேஷ் ஃப்ளோ. பேங்க் வந்து உங்க டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, உங்க பிஸ்னஸ் ஸ்டோரியும் கேட்பாங்க. அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன செல் பண்ண போறீங்க, யார் உங்களோட கஸ்டமர், எப்படி இன்கம் ரைஸ் பண்ணுவீங்க, எப்படி ப்ராஃபிட் வரும், எப்படி ரீபே பண்ணுவீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ சின்ன பிஸ்னஸ் பிளானாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ப்ரைஸிங் கஸ்டமர் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா பேங்க்குக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ ப்ரூஃப். கேஷ் ஃப்ளோ ப்ரூஃப்ன்றது என்னன்னா உங்களோட மணியோட மூவ்மெண்ட்டை பேங்க்ல காட்டுறது. ஒரு ப்ராப்பரான கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கான எல்லா எக்ஸ்பென்ஸ் இன்கமையும் அந்த பேங்க் அக்கௌண்ட்லயே மேனேஜ் பண்ணுங்க. இது பேங்க்குக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்கும், டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணா பிசினஸ் லோன் கிடைக்கிறது ஒரு ஈஸியாகும். பிசினஸ் லோன் டக்குன்னு அப்ரூவ் ஆகிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பர்சனல் லோன் வாங்கியிருந்தீங்களாலும் சரி, வேற ஏதோ பிசினஸ் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, கிரெடிட் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணுங்க. கரெக்ட் டைமுக்கு இஎம்ஐ பே பண்ணீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் தானாவே மெயின்டைன் ஆகும். தென் ஐடிஆர் கரெக்டாக ஃபைல் பண்ணுங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை கரெக்டாக ஃபைல் பண்ணணும், டைமுக்கு ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட், ஜிஎஸ்டி ரிட்டர்னை கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டே இருங்க. தென் நீங்கள் லோனுக்கு கேட்குற அமௌண்ட் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ரொம்ப அதிகமான அமௌண்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணால் பேங்க்குக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். நீங்கள் வேற ஏதோ எக்ஸிஸ்டிங் லோன் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் அந்த எக்ஸிஸ்டிங் லோனுக்காக இஎம்ஐயை வந்து நீங்கள் கரெக்டாக பே பண்ணியிருக்கணும். இது வந்து உங்களோட டிசிப்ளினை வந்து பேங்க்குக்கு காட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். ஸோ ஃபைனல் டேக்அவே என்னன்னா, உங்கள் பிஸ்னஸ் லோன் டக்குன்னு அப்ரூவ் ஆகணும்னா ப்ராப்பரான கிளியரான பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். உங்கள் கோலை பற்றி நீங்கள் கிளியராக இருக்கணும். அண்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மெயின்டைன் பண்ண வேண்டிய ஐடிஆர் ஜிஎஸ்டி எல்லாம் பக்காவாக பண்ணணும். கான்ஃபிடென்ட்டோட போய் பேங்க் அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பாக லோன் கிடைக்கும். உங்கள் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் சூப்பராக க்ரோத் ஆகும்.